ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம சோமு சவுண்ட் இன்ஜினியர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோமு சவுண்ட் இன்ஜினியர் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ஃபேமிலி டிராமா. இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 11 minutes இருக்கு. இந்த படத்தை அபி டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். சோமு ஊருக்குள்ள எல்லாருக்கும் நல்லது செய்யற சங்கரனா அப்படின்றவரோட பையனா இருக்காரு. ஆனா சோமு அவங்க அப்பா மாதிரி கிடையாது. அவரு எல்லாருக்கூடயும் வம்பிழுத்துக்கிட்டு எல்லாருக்கூடயும் சண்டை போட்டுட்டு அடிதடி அப்படின்னு சுத்திக்கிட்டு வராரு. சோமுக்கும் வாழ்க்கையில சில லட்சியங்கள் இருக்கு. அவங்க அப்பாவும் தான் பையன் கெட்டவன் இல்ல அப்படின்றத நம்புறாரு. அவங்க பையன் எப்ப கோவத்தெல்லாம் விட்டுட்டு நார்மல் ஆவான் அப்படின்றதுக்காக காத்தும் இருக்காரு. ஒரு கட்டத்துல அப்பாவும் பையனும் சேர்ந்துட்டு அவங்க இலக்கை நோக்கி போறாங்க. அது என்ன, அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா இவங்க வில்லேஜும் அதோட வாழ்வியலையும் ரொம்ப சூப்பரா தத்துரூபமா காமிச்சிருக்காங்க. இது கர்நாடகால நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த வில்லேஜ் எப்படி இருக்கும், அங்க இருக்க மக்கள்லாம் எப்படி அப்படின்றதெல்லாம் ரொம்ப சூப்பரா நீட்டாவே காமிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே அப்பானா எப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி அப்பாக்கள் படுற கஷ்டமும் நமக்கு தெரியும். ஆனா எப்பயுமே நம்ம பெருசா அதை பார்த்தது கிடையாது. அதை ஒரு சாங்ல சொல்லியிருக்காங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு. எல்லாருக்குமே அதை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரதான் செய்யும். வில்லேஜ் பசங்க எவ்வளவு முரட்டுத்தனமா இருக்காங்க, ஆனா அவங்களுக்குள்ள எவ்வளவு சாஃப்டான மனசுலாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டா பல சீன்ஸ்ல காமிச்சிருக்காங்க இந்த படத்துல. ஒவ்வொரு ஃபேமிலியிலும் அப்பா பையன் பாண்டிங் எப்படி இருக்கும், அப்பாவை பையன் எப்படி பார்ப்பாரு, பையன் அப்பா எப்படி பார்ப்பாரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் நமக்கு எமோஷனல் வராலும் ரொம்ப சூப்பரா தரமாவே கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்டும் ரொம்ப நீட்டான ஒரு ஸ்டோரி பிளாட். அது ஸ்கிரீன் பிளே வைஸும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஆவரேஜா எழுதி எடுத்திருக்காங்க. படத்தோட எமோஷனல் கண்டென்ட் தான் மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிலாம் படத்துக்கு என்ன வேணுமோ அதை பக்காவா காமிச்சிருக்காங்க. மியூசிக் எல்லாமே நல்லாவே இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 100க்கு 60 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.